வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம பார்க்க போற அந்த கொஸ்டின் ரீசெண்டா ரயில்வே எக்ஸாம்ல ஜாமெட்ரில இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரியா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா தேல்ஸ் தியரம். சரிங்களா? ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ல அடிக்கடி இந்த தேல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இந்த தியரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பா பண்ண முடியும். சரியா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்றேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன டைம்குள்ளேயே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப உதாரணமா ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம். சரியா? இதுக்கு வந்துட்டு நம்ம ஏ பி சி அப்படின்னு நேம் அலாட் பண்ணிக்கிட்டோம். இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ், இதுக்கு இணையா ஒரு இணைக்கோடு வரையறோம். சரியா? ஒரு பேரல் லைன் வரையறோம். இதுக்கு வந்து நம்ம டிஇ அப்படின்னு நேம் அலாட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்படி இருக்கும்போது இந்த தேல்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது போல ஒரு முக்கோணத்துல சரியா அடிப்பகுதிக்கு இணையா ஒரு இணைக்கோடு வரைஞ்சு அதனால உருவாகிற ஒரு முக்கோணமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த பெரிய முக்கோணம், ட்ரையாங்கிள் அதுக்குள்ள ஒரு முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, ஏடிஇ, இது ரெண்டும் வடிவத்தவையா இருக்கும். அதாவது சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. சரியா? இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பக்கத்தோட விகிதமும் இந்த பக்கத்தோட விகிதமும் சம விகிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதாவது ஏ டி டிவைடட் பை ஏபி அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா ஏஇ டிவைடட் பை ஏசிக்கு சமமா இருக்கும். அவ்வளவுதாங்க. சரியா? இது தெரிஞ்சுச்சுன்னா இந்த கொஸ்டினை நீங்க வித்தின் 30 செகண்ட்ஸ்லயே ஆன்சர் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? இங்க பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல ஏடி அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, பிடி அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஏசி அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட ஏஇ என்ன அளவுன்னு கேட்கறாங்க. சரியா? நீங்க அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏடி அப்படிங்கிறது 3, ஏல இருந்து பி வரைக்கும் இது ஒரு 3, இது ஒரு 5, மொத்தம் 8 ஈக்குவல் டு ஏஇ நாம கண்டுபிடிக்கணும். ஏல இருந்து சி வரைக்கும் 4. அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப இதையும் கேன்சல் பண்ணா 2 வரும். இந்த 3 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1.5 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர். அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்ப நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சம் நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரியா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.